வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் லேர்னிங். இது சிடெட் சிலபஸ், அது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜியில் ஃபஸ்ட்டு சாப்டர். இந்த சாப்டர் போத் பேப்பர் 1 and 2 ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாப்டரில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சைல்டு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அதோடைய கான்செப்ட்ஸ், அதோடைய பிரின்சிபல்ஸ், and then how it is influences in the learning. இந்த டாப்பிக்கை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தி ஃபஸ்ட்டு பார்ட்டில் க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, அண்ட் வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஹியூமன் ஆர் நாட் ஸ்டாட்டிக் ஆர்கனிசம். மனிதர்களுக்கு கண்டிப்பாக க்ரோத்து டெவலப்மெண்ட்டு முக்கியமாக தேவைப்படுது. ஓகே, ஏன்னா க்ரோத்தும் இருக்குது, டெவலப்மெண்ட்டும் இருக்குது. க்ரோத் அப்படின்றது இட் இஸ் அ ஃபிசிக்கல் ப்ராசஸ். ஃபிசிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு வளர்ச்சியை சொல்லலாம். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், அதோடைய சைஸ், வெயிட்டு, ஹைட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இருக்கும். அதாவது க்ரோத்துன்றது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இருக்கும். பட் டெவலப்மெண்ட் அப்படி கிடையாது, எந்த வயசு வேணாலும் இருக்கும். இது ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? அப்போது மனிதர்கள் பொறுத்த வரைக்கும் தே கேன் சேஞ்ச் இன் த சைஸ், அவங்களுடைய அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆகும். அது இல்லாமல் ஒரு மனிதர்களுக்கும் அவங்களுடைய சைக்காலஜிக்கல் மேக்கப்பும் டிஃபர் ஆகும். சைக்காலஜிக்கல் மேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஹேவியர் அப்படின்றது அவங்களுடைய வாழும் சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்கும். அதை பொறுத்து அவங்களுடைய அவங்க சொசைட்டியில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அவங்களுடைய பிஹேவியர் கண்டிப்பாக பேஸ்ட் ஆன் தட் லொக்கேஷன்ஸ், அதாவது அவங்களுடைய சரௌண்டிங்ஸ் பொறுத்து தான் அவங்களுடைய பிஹேவியரும் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலுக்குமே அது டிஃப்ரெண்ட் ஆகும். பிகாஸ் இந்த சேஞ்சு ஒரு பர்சனுடைய சைஸ், அவங்களுடைய அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்குமே அவங்களுடைய அப்பியரன்ஸ் மாறும், அவங்களுடைய சைஸ் மாறும், அவங்களுடைய பிஹேவியரும் மாறும். கிட்டத்தட்ட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டும் இட் இஸ் மோர் ஆர் லெஸ் சேம் தான், பட் இட் ஹாவ் சம் பர்டிகுலர் ஆர்டர் இருக்குது. ஓகேவா? இந்த லெசனில் நம்மளுக்கு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்து தான் ஒரு குழந்தையோடைய கற்கும் திறன் எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அவங்களுக்கு தெரியும் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றதையும் ஒரு சில ஸ்டேஜஸாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வளர அவங்க ஒரு ஸ்டேஜஸ்க்கும் ஒரு குழந்தை எப்படி பாடம் கற்கிறாங்க அப்படின்றத ஒரு ஆசிரியராக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம அவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது க்ரோத்துனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க போகிற டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இதிலிருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒன்லி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த சாப்டர். ஃபஸ்ட்டு க்ரோத்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தி வேர்ட் க்ரோத் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்க்ரீசஸ் இன் த வெயிட், ஹைட், சேஞ்சஸ் இன் த பாடி ப்ரொப்போர்ஷன்ஸ். ஒரு மனிதனுடைய அவங்களுடைய வெயிட் எந்த அளவுக்கு இருக்கும், அவங்களுடைய ஹைட் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்காங்க, அவங்க பாடியில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் க்ரோத்தில் வரும். பிகாஸ் க்ரோத் அப்படின்றது ஒரு ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். ஏன் அதை ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் அதை மெஷர் பண்ண முடியும். அதனால தான் க்ரோத்தை பார்த்திங்கன்னா இட் இஸ் குவான்டிடேட்டிவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரோத் அப்படின்றது ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் தான். க்ரோத் இதனால் ஒரு குழந்தைக்கு டெவலப்மெண்ட்டை கொடுக்காமலையும் போகலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி சைல்டு இட் இஸ் மேபி த க்ரோ பிகேம் ஃபேக்ட். அவங்க ஒரு வெயிட் அதிகமாக ஒரு குழந்தை வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு க்ரோத் நிறையா இருக்குமே தவிர அவங்களுடைய ஒரு சில ஃபங்க்ஷனல் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது டெவலப்மெண்ட்டில் கொஞ்சம் லேகிங் இருக்கும். ஓகே, ஸோ இன்கேஸ் ஒரு குழந்தை ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லேர்னிங் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றது நம்மளை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா க்ரோத் அப்படின்றது ஒரு குழந்தைக்கு வளர்ச்சியை கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். இன்கேஸ் ஒரு குழந்தை ஒல்லியாக இருக்குது, வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லேர்னிங் எபிலிட்டியும் குறைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நம்ம இதை கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா க்ரோத் இது ஒரு குழந்தைக்கு வளர்ச்சியை கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். அடுத்தது க்ரோத் அப்படின்னா இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் கிடையாது. ஏன்னா இது நம்ம த்ரூ அவுட் லைஃப் வரைக்கும் க்ரோத் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் ஒன்ஸ் வி ஆர் அட்டைன் த மெச்சூரிட்டி, அது வரைக்கும் தான் க்ரோத் இருக்கும். அதுக்கப்புறம் க்ரோத் இருக்காது. ஏன்னா முன்னாடியே சொன்ன க்ரோத் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அந்த க்ரோத்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? பட் டெவலப்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இட் இஸ் அ கண்டினியூவஸ் ப்ராசஸ்.
அடுத்து growth அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ அஃபெக்ட் அவர் பிஹேவியர். growth ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நம்மளுடைய பிஹேவியர் அஃபெக்ட் ஆகிறதுக்கு மேபி சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா, இதுதான் growth-ஐ பற்றின விஷயம். growth-ஐ பற்றி நம்ம எந்த பாயிண்ட்லாம் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, growthன்றது ஒரு ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் அ குவான்டிடேட்டிவ் சேஞ்ச். ஏன்னா நம்மளால் இதை ப்ராப்பராக மெஷர் பண்ண முடியும். இட் இஸ் ஆல்சோ அஃபெக்ட் அவர் பிஹேவியர். இது வந்து ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ் இல்லை. growth ஒரு குழந்தையோடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணாமலும் போகலாம். ஓகேவா, இது ஆனால் ஒரு பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட்டு தான். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டெல்லாம் growth-ஐ பற்றி தெரிஞ்சிருந்தோன்னா இதில் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டேஜஸ் ஆஃப் growth. growth-ஐ மேஜராக 2 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரீ நேட்டல் பீரியட் அண்ட் போஸ்ட் நேட்டல் பீரியட். ஃபஸ்ட்டு ப்ரீ நேட்டல் பீரியட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ப்ரீ நேட்டல் பீரியட் அப்படின்றது பிஃபோர் பர்த், அதாவது பிறப்புக்கு முன்பு என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் ப்ரீ நேட்டல் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேஜஸ் ஆஃப் growth. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 மந்த்லேருந்து இல்லை அப்படின்னா ஒரு 40 வீக் நடக்கிற ஒரு விஷயம். பிகாஸ் த ப்ரீநேட்டல் பீரியட் இஸ் கம்ப்ரசைஸ் த 9 மந்த் ஆர் த 40 வீக்ஸ் பீரியட்ஸ். ஓகேவா, இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபெர்டிலைஸ்டு எக்கு, அதாவது இட் இஸ் அ மல்டிசெல்லுலார் அனிமல். மல்டிசெல்லுலார் அனிமல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹியூமன் இட் இஸ் கைண்ட் ஆஃப் மல்டிசெல்லுலார் அனிமல்ஸ், அதர் அனிமல்ஸ் ஆல்சோ. அப்போது ஒரு மல்டிசெல்னால் நிறைய செல் இருக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸ். அது ஒரு ஃபெர்டிலைஸ்டு எக்கு என்ன ஆகும் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ம்ட் இன்டு எம்ப்ரியோ. அந்த எம்ப்ரியோ அப்படின்றது எப்படி வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் டிவைடட் பை செல் டிவிஷன். அப்புறமா இது கொஞ்சமாக ஸ்லோவாக க்ரோத் அட்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கிடைக்கும். என்ன டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறமா கை கால்கள் அந்த மாதிரியான நம்மளுக்கு ஆர்கன்ஸ் வளர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இந்த பீரியட் தான் ப்ரீ நேட்டல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே நடக்கிற ஃபார்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரீ நேட்டல் growth அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த பீரியடை பொறுத்த வரைக்கும் தி எம்ப்ரியோ இஸ் ஃபார்ம்டு இன் த ஆல் ஆர்கன் அண்ட் த சிஸ்டம். இது எல்லாமே வளரும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால தான் இது ப்ரீ நேட்டல் பீரியட் அப்படின்னு பிரிச்சிருக்கிறது. இந்த ப்ரீ நேட்டல் பீரியடை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தி ஃபெர்டிலைஸ்டு எக். ஃபெர்டிலைஸ்டு எக் அப்படின்றது ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் தி எக் இஸ் டெவலப்டு இன்டு எம்ப்ரியோ. எம்ப்ரியோஸ் ஃபார்மேஷன் அப்படின்றது ஒரு செகண்ட் ஸ்டேஜ். தி ஃபெர்டிலைஸ்டு எக்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை வீக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் அப்படின்றது ஃபெர்டிலைஸ்டு எக்கில் வச்சுருப்பாங்க. ஓகே, த ஹியூமன் ஓவனை பொறுத்த வரைக்கும் தி ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த பீரியட் அப்படின்றது ஒரு ஹோமோஜீனியஸ் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது டியூரிங் த எம்ப்ரியானிக் ஸ்டேஜ், இது எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் அப்படின்றது ஒரு செகண்ட் ஸ்டேஜ். இது பார்த்திங்கன்னா 2லேருந்து 8 வாரம் வரைக்கும் growth இருக்கும். இந்த எம்ப்ரியோ ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் growth ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இட் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேரியஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே வளர ஆரம்பிக்கும். இட் இஸ் கிவ் ரேஸ் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் சச்சஸ் ஃபஸ்ட்டு எது வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்கிறது ஹெட்டு, ஆர்ம், லெக், இந்த மாதிரி ஒரு பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அப்புறமா பை த அடுத்த பீரியட் அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜ், தட் இஸ் ஃபீட்டஸ் ஸ்டேஜ். ஃபீட்டஸ் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஃப்ரம் 2 to 10 லூனார் மந்த். அதாவது 2வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரைக்கும் என்னென்ன டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்லாம் நடக்குதோ அது வந்து இந்த ஃபீட்டஸ் ஸ்டேஜஸில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அது ஃபீட்டஸ் ஸ்டேஜஸ் பொறுத்தவரைக்கும் ரேட் ஆஃப் growth அப்படின்றது லென்த்தில் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் வெயிட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அதாவது 8 வீக்கிலேருந்து ஒரு எம்ப்ரியோவிலேருந்து ஒரு சைல்டு வளர்கிற வரைக்கும் இந்த ஃபீட்டஸ் ஸ்டேஜஸில் இருக்கும். ஓகேங்களா, என்னெல்லாம் ஃபீட்டஸ் ஸ்டேஜஸில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேட் ஆஃப் த growth, எஸ்பெஷலி லென்த்தும் ஒரு குழந்தையோட வெயிட்டும் தான் இந்த ப்ரீநேட்டல் இந்த ஃபீட்டஸ் ஸ்டேஜஸில் இருக்கும். ஓகேங்களா, அந்த ப்ரீநேட்டல் பீரியட் அப்படின்றது 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஃபெர்டிலைஸ்டு எக்கு, இது ஃபஸ்ட்டு 2 வாரம் குழந்தை அது அப்படின்றது. இது எம்ப்ரியோ அப்படி ஸ்டேஜ் அப்படின்றது செகண்ட் ஸ்டேஜ். இது ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்லேருந்து 8 வீக் வரைக்கும் இருக்கும். அடுத்து இது ஃபீட்டஸ் ஸ்டேஜ். ஃபீட்டஸ் ஸ்டேஜ்ன்றது 2வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரைக்கும் இருக்கும். இதுக்கு இன் பிட்வீனில் என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட் growth என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே ப்ரீநேட்டல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக ப்ரீநேட்டல் பீரியட் அப்படின்றது இட் இஸ் பிஃபோர் பர்த், குழந்தை பிறப்பதற்கு முன்பு என்னெல்லாம் growth நடக்குதோ அதெல்லாம் ப்ரீநேட்டல் பீரியட் அப்படின்னு வச்சுருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேஜ் ஆஃப் growth. அடுத்து நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் நேட்டல் பீரியட்.
போஸ்ட் நேட்டல் பீரியட் அப்படின்றது ஆஃப்டர் பர்த் என்னெல்லாம் நடக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த போஸ்ட் நேட்டல் பீரியடில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இது போஸ்ட் நேட்டல் பீரியட் அப்படின்ட்டு இட் இஸ் காமன்லி டிவைடட் இன்டு த ஃபாலோயிங் ஏஜ் பீரியட். உங்களுடைய வயசை பேஸ் பண்ணி இதை தனித்தனியாக க்ரோத்தை பிரிச்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இன்ஃபேன்சி அப்படின்றது பிறந்த குழந்தை, அதாவது ஃபஸ்ட் இயர் ஆஃப் த லைஃப், இதை தான் வந்து இன்ஃபேன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பீரியடில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு ரேப்பிட் க்ரோத் இருக்கும். ரேப்பிட் க்ரோத்துனால் அவங்களுடைய க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது அவங்களுடைய டெவலப்மெண்ட் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா, எஸ்பெஷலி இந்த நியூரோ மஸ்குலார் சிஸ்டமுடைய டெவலப்மெண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தி க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோஸ்ட்லி த அடிஷன் ஆஃப் மோர் செல் அண்ட் இன்க்ரீசஸ் இன் த புரோட்டோபிளாசம். ஓகே, இதுதான் இந்த இன்ஃபேன்சி பீரியடில் அதிகமாக நடக்கிற விஷயம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, தி ரேட் ஆஃப் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும் ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறம். அதை தவிர இன்க்ரீசஸ் இதோடைய சைஸ், அவங்களுடைய ஷேப், அவங்களுடைய வெயிட், இதெல்லாமே பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் இந்த இன்ஃபேன்சி பீரியடில். இன்கேஸ் அவங்களுடைய வெயிட் அவங்களுடைய பீக் ரீச்டுன்றது 2 months ஆஃப்டர் த பர்த், அதாவது 2 மாத குழந்தைக்கு அப்புறம் அவங்களுடைய வெயிட்டு எல்லாமே கண்டிப்பாக கூடியிருக்கும். தி செல் பிகேம் லார்ஜர் இன் சைஸ், அவங்களுடைய செல் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க லார்ஜர் இன் சைஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, அதை தவிர அவங்களுடைய ஸ்பைன்ஸ் ஷோ ஆஃப் த பாடி ஸ்டார்ட் டு ஸ்ட்ரெயிட்டன் த ஹெட். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பீரியடில் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு தலை நிற்கும். கிட்டத்தட்ட 4லேருந்து 6 மாதத்தில் அவங்களுக்கு தலை நிற்கும் இல்லையா. அவங்களுடைய ஹெட் இஸ் ஸ்ட்ரெயிட்டன்ட். அதர்வைஸ் அவங்க 8 மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க நடக்கிறதுக்கோ இல்லை ஏஞ்சி உட்காரதுக்கோ ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் இந்த இன்ஃபேன்சி போஸ்ட் நேட்டல் க்ரோத்தில் நடக்கிற விஷயம். எஸ்பெஷலி இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இயர் ஆஃப் லைஃப் தான் ஒரு குழந்தைய நம்ம இதை சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சைல்டுஹுட். அது சைல்டுஹுட்டை 3 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காங்க. ஏர்லி சைல்டுஹுட், மிடில் சைல்டுஹுட், லேர்ட் சைல்டுஹுட். ஏர்லி சைல்டுஹுட்டில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, தி ஆஃப்டர் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அப்புறம் நடக்கிறது. கிட்டத்தட்ட ஆஃப்டர் ஃபஸ்ட்டு பர்த்டேலேருந்து அடோலசன்ஸ் பீரியட் வரைக்குமே இந்த சைல்டுஹுட் பீரியடு தான். இதுதான் 3ஆக பிரிச்சிருக்கிறது. இதில் ஃபஸ்ட்டு ஏர்லி சைல்டுஹுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பீரியடில் எரப்ஷன் ஆஃப் மில்க் டீத் ஃபார்மேஷன் இருக்கும். மில்க் டீத் ஃபார்மேஷன் எந்த ஸ்டேஜஸில் இருக்கும் அப்படின்னா ஏர்லி சைல்டுஹுட். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து ஏர்லி சைல்டுஹுட் பீரியடுக்கு அப்புறம் மிடில் சைல்டுஹுட் பீரியட். கிட்டத்தட்ட 7லேருந்து 10 வருஷம் வரைக்கும் இந்த மிடில் சைல்டுஹுட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்டார்ட் டு ப்ரீ பபர்டல் பீரியட், அதாவது பபர்ட்டி பீரியடுக்கு முன்னாடி, அதாவது அடலசன்ஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜஸில் மிடில் சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டினியூஸ் அவங்களுடைய க்ரோயிங் டைம் தான். ஓகேங்களா. அப்போ சைல்டுஹுட் அப்படின்னு பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்டடி இந்த ப்ராக்ரஸ் ஆஃப் க்ரோத், மெச்சுரேஷன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நியூரோ மஸ்குலர் டெவலப்மெண்ட் எல்லாமே வளர்ந்துருக்கும் இந்த சைல்டுஹுட் பீரியடில். ஓகேங்களா, இதுதான் சைல்டுஹுட் பீரியடை பற்றின விஷயம். அடுத்து அடோலசன்ஸ் பீரியடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வயசு 12லேருந்து 15 வரைக்கும் நம்ம சொல்லலாம். 12லேருந்து 15 அப்படின்றது பேசிக்கான ஒரு விஷயம், ஆவரேஜாக சொல்லலாம். ஏன் அது ஆவரேஜாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட 12லேருந்து 19 வயசு வரைக்கும் இந்த அடோலசன்ஸ் பீரியடை நம்மளால் சொல்ல முடியும். இதில் என்ன க்ரோத் குழந்தைகளுக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு அந்த டைமில் ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு ப்ளே எ லீடிங் ரோல் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் அவங்களுடைய செக்ஷுவல் மெச்சூரிட்டிஸ் அட்டைன் ஆகும். ஓகேங்களா, இதுதான் அடோலசன்ஸோடைய க்ரோத் பீரியட். இதில் என்ன நடக்கும்னா, சேஞ்சஸ் இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அவங்களுடைய பாடி சைஸ், ஷேப் எல்லாமே மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் மசில்ஸ், ஃபேட்டு, போனு, அதை தவிர அவங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா அடோலசன்ஸ் பீரியட். அடுத்த பீரியட் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி, அதாவது அடல்ட்ஹுட் பீரியடுன்னு சொல்லுவாங்க. இது 4th ஸ்டேஜஸ் இந்த க்ரோத் ஆஃப் போஸ்ட் நேட்டல் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இதில் எண்டோக்ரைன் கிளாண்ட் அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் பிட்யூட்டரி ஹார்மோன் ப்ரிப்பேர் அ பாடி ஆஃப் அடல்ட்ஹுட். அப்போது அது பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் இம்பார்ட்டன்ட் சைன்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி தான். அப்போ அந்த அடோலசன்ஸ் பீரியடில் ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி பிகின் பட் நாட் கம்ப்ளீட் ஆகாது. ஓகேங்களா, அடோலசன்ஸ் பீரியடில் ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி பிகின் ஆகுமே தவிர அந்த டைம் கம்ப்ளீட் ஆகாது. பட் ஆக்டிவ் ரீப்ரொடக்டிவ் பீரியட் எக்ஸ்டெண்ட் எது வரைக்கும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 40லேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கும் ஹியூமன் பீயிங்க்கு. இதுதான் அடல்ட்ஹுட் பீரியட். அப்போது எண்ட் ஆஃப் த க்ரோத் ஆஃப் ஹைட் ஆஸ் ஆல்சோ சைன் ஆஃப் மெச்சூரிட்டி. அப்போ அந்த டைமில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடும்.
அப்போது அது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மெச்சூரிட்டி, அதாவது அடல்ட்ஹுட் பீரியடில் நம்ம இருக்கோம் அப்படின்றத அது இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? திஸ் இஸ் அபவுட் த போஸ்ட் நேட்டல் பீரியட். இதுதான் வந்து போஸ்ட் நேட்டல் பீரியடில் நடக்கக்கூடிய க்ரோத்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம இது வரைக்கும் பார்த்தது க்ரோத்தில் 2 ஸ்டேஜஸை பார்த்துருந்தோம், ப்ரீ நேட்டல் பீரியட் அண்ட் போஸ்ட் நேட்டல் பீரியட். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெவலப்மெண்ட்டு. டெவலப்மெண்ட்டுனா என்ன அப்படின்னா இது ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ். ஏன் அதை கண்டினியூவஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது த்ரூ அவுட் த லைஃப் வரைக்கும் நம்மளால் டெவலப்மெண்ட் இருக்கும். இது டெவலப்மெண்ட்டு இந்த ஸ்டேஜஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா, இப்போ தான் கிடைக்குமான்றதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா டெவலப்மெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு எந்த ஸ்டேஜஸில் வேணாலும் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? டெவலப்மெண்ட் அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஆர்டராக நடக்கிற ஒரு விஷயம். அதுக்கு ஒரு சர்டைன் சீக்வன்சஸ் இருக்குது. அது என்ன சீக்வன்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத்தை வச்சு இதை பிரிச்சிருக்காங்க. அதாவது என்ன கரெக்டான சீக்வன்ஸ் அப்படின்றது இன்ஃபான்சி, ஏர்லி சைல்ட்ஹுட், சைல்ட்ஹுட், அடோலசன்ஸ் பீரியட் அண்ட் மெச்சூரிட்டி. இதுதான் கரெக்டான சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸை வச்சு அடிக்கடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் இதை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது இன்ஃப்ளூயன்சஸ் இந்த போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். க்ரோத் நம்ம பார்த்தோம், இது ஒரு ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். குவான்டிடேட்டிவ் அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். ஆனால் டெவலப்மெண்ட் அப்படி இல்லை, இட் இஸ் இன்ஃப்ளூயன்சஸ் போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். அப்படின்னா இது ஃபிசிக்கலாகவும் ரொம்ப முக்கியம். அதை தவிர ஒரு பர்சனுடைய பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணுறது அப்படின்றது இந்த டெவலப்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது. அப்போது ஒரு பர்சனுடைய குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இதில் அடங்கும் அப்படின்றது தான். பிகாஸ் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸும் நம்மளால் பிரிக்க முடியாது. ஏன்னா இது டெவலப்மெண்ட்டுன்றது இது 2 பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு வெரி காம்ப்ளெக்ஸ் ஃபினோமினன் தான். இதில் ஃபேக்டர்ஸ், அஃபெக்ட்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இதில் நிறையா அடங்கியிருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு பர்சனுடைய ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸ், அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இதில் அடங்கியிருக்கிற ஒரு விஷயம். அதனால் நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்றது இட் இஸ் நாட் பாசிபிள் டு மெஷர். நம்மளால் அக்யூரேட்டாக அதை மெஷர் பண்ண முடியாது. ஆனால் இட் இஸ் பாசிபிள் டு ப்ரிடிக்ட். நம்மளால் அதை வந்து ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். எப்படி அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட்டை நம்ம கண்ணால் பார்க்குறோம் இல்லையா, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய பிஹேவியரு, இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளால் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் இட் இஸ் நாட் அக்யூரேட். நம்மளால் அக்யூரேட்டாக அதை சொல்ல முடியாது. அதுதான் சொன்னேன், டெவலப்மெண்ட் அப்படின்றது நம்மளால் மெஷர் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஓகேங்களா? மெஷர் அப்படின்றது ஓரளவுக்கு தான் பண்ண முடியும், பட் அக்யூரேட்டாக நம்மளால் பண்ண முடியாது. அதனால தான் இதை சொல்ல வரேன். ஓகேங்களா? அடுத்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் நம்மளால் இந்த டெவலப்மெண்ட்டை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுடைய ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட்டை வச்சு ஒரு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை நம்மளால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த டிஃப்ரென்சஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஹெரிடிட்ரி, அவங்களுடைய என்வரான்மெண்ட் எல்லாமே இன்ஃப்ளூயன்சஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் அ பர்சன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டு. இதில் எந்தெந்த டைப்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட்ஸ், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட்டு. இந்த டைப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டு தான் நம்ம இதில் ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு குழந்தை நம்ம கண்ணால் எப்படிலாம் அவங்களுடைய சேஞ்சஸ் பார்க்குறோம் அப்படின்றதெல்லாம் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வாக்கிங், ஜம்பிங், கேட்சிங், அது தவிர உங்களுடைய ஃபைன் மாட்டர் ஸ்கில்ஸ் சச்சஸ் பெயிண்டிங், ரைட்டிங், ட்ராயிங்கு, இதெல்லாம் அவங்க எப்படி பண்ணுறாங்க, அதாவது ஃபிசிக்கலாக ஒரு குழந்தை என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுதோ அதெல்லாம் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் வரும். அது தவிர இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டுடைய ஹெல்த்து, அவங்களுடைய நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்கும். இதை தான் மெச்சூரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு சில்ட்ரனுடைய அவங்களுடைய லேர்னிங், அவங்களுடைய எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் வர்றது. இது எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட், இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டை தான் அது இண்டிகேட் பண்ணும். அவங்க எப்படி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, அது எப்படி அவங்க மைண்டில் இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க, அதை எப்படி அவங்க திருப்பி அதை மெமரைஸ் பண்ணி ரிட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் வர ஒரு விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோஷியல் அண்ட் எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டு. சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு குழந்தை ஒரு சொசைட்டியை வச்சு என்னெல்லாம் கற்றுக்குது, அதாவது ஷேரிங் ஆஃப் ஃபுட்டு, ஓகேங்களா, அது தவிர அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறது, ஒரு விளையாடுறதோ இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, இது
இது இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் பியர் குரூப்பு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு சொசைட்டியை வச்சு அந்த குழந்தை என்னெல்லாம் கற்றுக்குதோ இதெல்லாம் வந்து சோஷியல் டெவலப்மெண்ட்டில் வர்றது. ஓகேங்களா. அடுத்து எமோஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? அடுத்து எமோஷ்னல் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை அவங்க மைண்டை வச்சு ஒரு குழந்தை திடீர்னு எக்ஸைட் ஆகும், திடீர்னு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இது சிம்பிளாக சொல்ல போனால் ஃபீலிங் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஒரு குழந்தையோடைய ஃபீலிங்ஸு தான் அவங்க சேடு, ஹாப்பினஸ்ஸு, ஓகேங்களா, இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்குற ஒரு விஷயம். எமோஷ்னல் டெவலப்மெண்ட்ன்றது தி டெவலப்மெண்ட் ஆஃப் எமோஷ்னல் ஃபீலிங்ஸ், அதாவது எமோஷ்னல் மெச்சூரிட்டியை தான் எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டு. லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தை இன்ட்ராக்ஷன் வித் ஒன் அனதர், ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க அவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்கும். அப்போ லாங்குவேஜ் ஆஃப் இது ஃபஸ்ட்டு மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ லாங்குவேஜ்ன்றது ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் யூஸிங் வேர்டோ இல்லை சிம்பிளோ இல்லை நம்ம ஒரு இது மூலயமா நம்மளுக்கு ஒரு டிசைர் ஃபீலிங்ஸோ ஏதோ ஒன்று ஷேரிங் ஆகும். அப்போ லாங்குவேஜ் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தைக்கு. அடுத்து மாரல் டெவலப்மெண்ட். மாரல் டெவலப்மெண்ட்னா டீல் வித் டெவலப்மெண்ட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் எத்திக்கல் நார்ம்ஸ். இதெல்லாம் என்னென்னா இட் வேல்யூ அப்படின்னு எபிலிட்டி டு ஜட்ஜ். ஒரு குழந்தை இது கெட்ட விஷயம், இது நல்ல விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிக்கும். அப்படி எதை வச்சு தெரிஞ்சுக்கும் கேட்டிங்கன்னா, பேஸ்ட் ஆன் த மாரல் டெவலப்மெண்ட். இதை சிம்பிளாக சொல்லணும்னா மாரல் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்போது இந்த குழந்தை ஒரு செர்டைன் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரல் டெவலப்மெண்ட்டு அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இதுதான் டைப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டு. இதெல்லாம் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கன்னா, டெவலப்மெண்ட்டாக இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். எப்படி டெவலப்மெண்ட்டை வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இட் வில் பிகின் பிஃபோர் பர்த்துக்கு முன்னாடியே டெவலப்மெண்ட் அப்படின்றது ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கண்டினியூவஸ் ப்ராசஸ். இட் இஸ் ஸ்டில் அன்டில் டெத் வரைக்கும் நம்மளுக்கு இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். அதனால தான் இட் இஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் டெவலப்மெண்ட்ன்றது இம்பார்ட்டண்ட் மைல்ஸ்டோன் அண்ட் ஸ்டேஜஸ் அக்கரிங் த்ரூ அவுட் த லைஃப். ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டேஜஸுக்கும் நம்ம ஒரு விஷயத்தை இல்லை ஒரு டெவலப்மெண்ட்டு இருக்கும். அதனால தான் இதை டெவலப்மெண்ட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தி செகண்ட் பிரின்சிபிள் டெவலப் அட் டிஃப்ரெண்ட் ரேட். கிட்டத்தட்ட இது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேட் ஆஃப் க்ரோத் அப்படின்றது மே வேரி டிஃப்ரெண்ட் டைம் ஆஃப் த லைஃப் சைக்கிள். ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு டைம்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க்ரோத் ரேட் அப்படின்றது டிஃபர் ஆகும். அதை தான் அவங்க சொல்ல வராங்க. பீப்புள் டெவலப் அட் டிஃப்ரெண்ட் ரேட் அப்படின்றது இட் இஸ் ஆல்வேஸ் அ கண்டினியூவஸ் ப்ராசஸ். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இன் டைரக்ஷனல். ஏன் அதை டைரக்ஷனல் அப்படின்னு சொல்ல வராங்க? பிகாஸ் டெவலப்மெண்ட்றது ஒரு டிப்பிக்கல் ப்ரொசீஜர் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஏன் அதை சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல வராங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். ஆல் பிகின் இந்த சிங்கிள் செல்லில் ஆரம்பித்து டெவலப்ட் இன் டு த காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸாக வந்திருக்கிறது. அந்த மாதிரி தான் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. ஏன்னா பேசிக்காக ஒரு பேட்டர்ன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் நம்ம மூவ் ஆகிறது, இன்னொரு பேட்டர்னுக்கு மூவ் ஆகிறது. இதை தான் வந்து டெவலப்மெண்ட்றது ஒரு டைரக்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன டெவலப்மெண்ட்ன்றது ஒரு ஆர்டராகவும் இருக்கும், ஒரு சீக்வன்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒரு கிராஜுவல் டைரக்ஷனை பேஸ் பண்ணி டெவலப்மெண்ட் இருக்கிறது. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெவலப்மெண்ட் இஸ் ரிலேட்டிவ்லி ஆர்டர்லி அண்ட் மே இன்வால்வ் ஸ்டேஜஸ். இது நான் முன்னாடியே சொல்லியாச்சு. ஓகேங்களா. ஏன்னா ஒரு டெவலப்மெண்ட்ன்றது ஒரு ஆர்டராக இருக்கும். எந்த ஆர்டரில் போவோம்? இட் ஹாஸ் சம் சர்டைன் சீக்வன்சஸ். அதை தான் நம்ம ஸ்டேஜஸ் பார்த்தோம் இல்லையா? இன்ஃபேன்சியில் ஆரம்பித்து ஏர்லி சைல்ட்ஹுட், லேட் சைல்ட்ஹுட், அடோலசன்ஸ், அடல்ட்ஹுட். இது தான் ப்ராப்பர் சீக்வன்சஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறது. இது தான் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டெவலப்மெண்ட்டு அப்படின்னு சொல்ல வராங்க. இதுக்குள்ளே தான் அந்த குழந்தைங்க என்னெல்லாம் கற்றுக்குது அப்படின்றது தான். அவங்க லாங்குவேஜ் தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன் மாறும், ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ்க்கும் அந்த குழந்தை ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்க. இதை தான் வந்து ஒரு ப்ராப்பர் ஆர்டர் அண்டு சீக்வன்ஸ்னு சொல்ல வர்றது. இந்த நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இஸ் குமுலேட்டிவ். ஏன் இதை வந்து குமுலேட்டிவ் அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏர்லி ஸ்டேஜஸில் ஒரு குழந்தை கற்றுக்கிற விஷயம் அதுதான் ஒரு ஃபவுண்டேஷனாக அமைஞ்சிரும்.
அது வளர வளர என்ன ஆகுனா அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதனால தான் இந்த குமுலேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றத ஒரு காம்ப்ளிகேட்டட் டாஸ்க் அப்படின்னே சொல்ல வராங்க. இன்கேஸ் ஒரு குழந்தை ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்டை ஏர்லி டெவலப்மெண்டெல்லாம் கற்றுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சைல்டு வளர வளர அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதனால என்னென்னா அந்த குழந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதனால இட் இஸ் ஃபேஸஸ் த சீரியஸ் டிஃபிகல்ட்டிஸ் இந்த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஃபங்க்ஷனிங் அதுதான் சொல்ல வராங்க. டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு குமுலேட்டிவ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அடுத்த பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு கிராஜுவலாக இருக்கிறது. ஏன் அதை கிராஜுவல்னு சொல்கிறாங்க? டெவலப்மெண்ட்டை கிராஜுவல்னு சொல்கிற ஒரு ரீசன் இது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் டெவலப்மெண்ட்டும் கொஞ்சம் படிப்படியாக இருக்கிற ஒரு விஷயந்தான். இட் இஸ் சேஞ்சஸ் லைக்லி டு டேக் டைம். இதை தான் சொல்ல வர்றது. இது ஒரே நைட்டில் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. அதனால் டெவலப்மெண்ட் இட் இஸ் அ கிராஜுவல். இது வரைக்கும் நம்ம பார்த்தது டெவலப்மெண்ட்னா என்ன, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்ட் என்னென்னன்றதை பார்த்தோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டும் பார்த்தோம். டெவலப்மெண்ட்டை பற்றின இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். இதில் கேட்குற எந்த கொஷினாக இருந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். க்ரோத் அப்படின்றது குவாலிட்டேட்டிவ், பட் டெவலப்மெண்ட்ன்றது போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். க்ரோத்தை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும், மெஷர் பண்ணவும் முடியும். ஆனால் டெவலப்மெண்ட்டை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, பட் நம்மளால் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும் டெவலப்மெண்ட்டை. ஓகே, அது இல்லாமல் க்ரோத்தை வந்து இட் இஸ் அ டஸ் நாட் கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம லைஃப் ஸ்பேன் வரைக்கும் கண்டினியூ ஆகாது. ஒன்ஸ் மெச்சூரிட்டி அட்டன் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகிடும். பட் டெவலப்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ், நம்ம த்ரூ அவுட் த லைஃப் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? க்ரோத் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டு தான். பட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் அண்ட் மெனி சைடட் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? க்ரோத்துன்றது இட் இஸ் அக்கர் இன் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஓகேங்களா? பட் சேஞ்சஸ் இஸ் அக்கர் இன் த டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ். அதை தான் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ல வர்றது. க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் டைரக்ஷனல் மேனர். பட் டெவலப்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் இருக்குது, சீக்வன்ஸ் இருக்குது, ப்ராப்பர் ஆர்டரும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து க்ரோத் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் யூனிஃபார்ம் இன் ஆல் த பார்ட்ஸ். பட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் இட் இஸ் நாட் யூனிஃபார்ம். அடுத்து க்ரோத் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் எக்ஸிஸ்ட், பட் த டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன்ஸ் டிஃபர் இந்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது வரைக்கும் க்ரோத்துக்கும் கிட்டத்தட்ட டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து க்ரோத் இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை லேர்னிங்கை எந்த விதத்துலேயும் க்ரோத் அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. பட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுலேருந்து அடிக்கடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா க்ரோத் மே ஆர் நாட் லீட் டு டெவலப்மெண்ட். க்ரோத் முன்னாடியே சொல்லியாச்சு, ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப் பண்ணணும், பண்ணாமலும் போகலாம். பட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இன்டகிரேட்டிவ். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். டெவலப்மெண்ட் அப்படின்றது ஆஸ்பெக்ட்ஸ் ப்ரொமோட் த டெவலப்மெண்ட் இன் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். அதனால் டெவலப்மெண்ட் ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சு தான் குழந்தை லேர்ன் பண்ணுறது, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அவங்களுடைய இந்த சொசைட்டியில் எப்படி சர்வை பண்ண போகிறாங்கன்றது, இது அவங்களுடைய பிஹேவியர் சேஞ்சஸும் இதில் அடங்குது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த டிஃப்ரென்சஸையும் நீங்கள் தரவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதுதான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றின ஒரு விஷயம். கொஷின்ஸ் இதிலேருந்து மட்டும்தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகேங்களா?